மாவட்டத்தை சேர்ந்தவர் மோகனா. பெண் கல்வியை அங்கீகரிக்காத காலகட்டத்தில் குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி நண்பர்களின் உதவியோடு படித்து பட்டம் பெற்று பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் முதல் பெண் விரிவுரையாளராக பணிக்குச் சேர்ந்தார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் அறிவொளி இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர். 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்ட பேராசிரியர் மோகனா புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். இந்தியாவிலே தாய்ச்சி கலையில் பட்டயம் பெற்ற முதல் பெண் இவர்தான். தனது 72வது வயதிலும் புற்றுநோய் குறித்த முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொள்ளும் இவர் 200க்கும் மேற்பட்ட எளிய மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறார். ஆற்றலோடு சுற்றிச் சுழலும் இந்த இரும்பு பெண்மணிக்கு சூப்பர் வுமன் விருது வழங்கி கௌரவிக்கிறது அவள் விகடன். திருமிகு மோகனா அவர்கள், please join us on stage. தாய்ச்சி அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்கன்றாங்க. தாய்ச்சின்னா என்ன ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது சொல்லுங்கள் மேம். தாய்ச்சி என்பது ஒரு சைனீஸோட மார்ஷியல் ஆர்ட். இன்றைக்கு புற்றுநோய் இல்லாட்டி இங்கே வந்திருக்க மாட்டேன், புற்றுநோய் இல்லாட்டி தாய்ச்சியை கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். ஜென்ரலாக சொல்லுவாங்க இவரை யாராலையும் அசைச்சிக்க முடியாதுன்னுவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம், நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு 4 பேர் தள்ளுறாங்க, உங்களை அசைக்கவும் முடியல. அது உண்மையாக இருந்தால் நாங்கள் அதை பார்க்கலாமா? செஞ்சு பார்க்கலாம். திவ்யா, கணேஷ், ஆதிரை, ரேஷ்மா எல்லாரும் மேடைக்கு வாங்க. இந்த தாய்ச்சிக்கலை தெரிஞ்சா பெண்கள் எல்லா இடத்திலும் தப்பித்துக் கொள்ள முடியும். நன்றி.